நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே புஞ்சை வயல் ஒலிமடா பகுதியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் இன்று காலை சிறுத்தை ஒன்று காயங்களுடன் படுத்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, உதவி வன பாதுகாவலர்கள் கருப்பையா, அருள்மொழிவர்மன் மற்றும் வனச்சரகர்கள் ரவி, ஐயனார் ஆகியோர் தலைமையிலான வனக்குழு மற்றும் கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அங்கு சிறுத்தை இறந்தது தெரியவந்தது. சிறுத்தையை அதே பகுதியில் வைத்து பிரேத பரிசோதனை செய்து எரியூட்டினர். இறந்தது 6 வயது ஆண் சிறுத்தை என்றும் வேறொரு சிறுத்தையுடன் சண்டையிட்டதில் காயமடைந்து இறந்திருக்கக்கூடும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே முழுமையான காரணம் தெரியவரும் என்று கூறினர். ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி ராக்கூட் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை இறந்து கிடந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கூடலூர் பகுதியில் புலி ஒன்று சுருக்கு கம்பியில் சிக்கி இறந்தது. கடந்த ஒரு வாரத்தில் தொடர்ந்து 2 சிறுத்தைகள் மற்றும் புலி உயிரிழந்தது வன ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.